முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக காலை சரியாக 8 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தென் தமிழகம் முதல் தென்னிலங்கை வரை குமரிக்கடல் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியுடன் இணைந்த கிழக்கு திசை காற்றுடன் இணைந்த மழை நீடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நேற்று வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக இந்த சுழற்சி தாழ்வு நிலை என்கின்ற அமைப்பில் மழை கொடுத்தது. இன்று சுழற்சியாக குமரிக்கடல் பகுதியில் நிலவி வரும் சுழற்சியாக மழையை கொடுக்கிறது. இந்த மழை நாளை பிற்பகல் நாளை மாலை வரை நீடிக்கும். நேற்று அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், இது டிஎன்எஸ்டி மேல பதிவான ரெக்கார்டு 3 சென்டிமீட்டர் பதிவாக இருக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக. இதன் அடிப்படையில் சுமார் 130 இடங்களுக்கு மேல மழை பதிவாக இருக்கு. மிதமான மழை, லேசான மழை, நனைக்கும் மழை, தூறல் மழை, சில இடங்களில் கனமழை என்கின்ற அளவில் வந்திருக்கிறது. தற்போது இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் இனி வரும் மணி நேரங்களில் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த சுழற்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அரபிக்கடலை நோக்கி இருக்கும். ஆனால் இது தற்போதைய ஒரு கிழக்கு திசை அலை என்கின்ற அமைப்புல ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி கிழக்கு திசை அலை ஏற்பட்ட மழை, அலையினால ஏற்பட்ட மழை அப்படின்னா அது 2025 டிசம்பர் 17ஆம் தேதி வந்த நிகழ்வு. அதன் பிறகு மீண்டும் ஒரு நிகழ்வு தற்போது ஜனவரி 25ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் சேம் அந்த பீரியடு இருக்குன்னு நினைக்கிறேன். அது டிசம்பர் 17, இது ஜனவரி 25, ஒரு 5 நாள் முன்ன பண்ண சேம் மந்த் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிஸ்டத்தின் காரணமாக இன்னைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த வட தமிழக மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்களில், வடக்கு கொடி மாவட்டங்களில், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், டெல்டா மாவட்டங்களிலும் இன்றைக்கு பரவலாக மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது. காலை முதல் தற்போது வரை மழை விட்டு விட்டு சாரல் மழை, நனைக்கும் மழை, தென் உள்பகுதிகளையும் மழை பெய்து வருகிறது. இந்த மழை வரக்கூடிய மணி நேரங்களில் நல்லா வலுவாக பெய்யும். இதுல இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல இந்த வட மாவட்டங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை இருக்கும். அதாவது எங்கன்னா வேலூர் மாவட்டத்திலிருந்து இந்த ஜோலார்பேட்டை இடைப்பட்ட பகுதிகளில் இன்னைக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை இருக்கும். அதே நேரத்தில் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதி, கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதி இன்னைக்கு கனமழையிலிருந்து மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று வந்து நம்மளுடைய நெய்வேலி சுற்றுவட்டார பகுதி, புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதி, மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதி, செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதி, சென்னையோட தெற்கு பகுதிகளில் இன்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். சேலம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் இன்னைக்கு நல்ல மழை இருக்கும். அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம், திருப்பூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் இன்றைக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து மதுரை சுற்றுவட்டார பகுதியிலும் மழை இருக்கும். ஈவன் கடையநல்லூர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி இந்த பகுதியிலும் இன்னைக்கு மழை இருக்கு. இன்றைய விட தென் தமிழகத்திற்கு ஏற்ற சுற்று நாளை காலை ஒரு 6 மணிக்கு பிறகு வழக்கம் போல நம்ம கோயம்புத்தூர், நீலகிரி மழை தொடங்கும். அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் நாளை காலை ஒரு 8 மணி 9 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதில் கிழக்கு கடலோரம், மத்திய உள் தமிழக, தென் மாவட்டங்கள் பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை தினம் கடலோர தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும். 26 ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நாளை பரவலாக மழை இருக்கும். இன்றைய விட தென் மாவட்டங்களில் நாளை கூடுதலாக இருக்கும். இன்று வந்து வட தமிழகம் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இன்றைக்கு பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டங்களிலும் தேனி மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நாளைய தினம் கனமழை முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளைய தினம் பரவலாக மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்ற கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் 26ஆம் தேதி பரவலாக மழை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி புதியதாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி, அந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் 28, 29, 30 தேதிகளில் இலங்கையுடைய தென்னிலங்கை பகுதி வழியாக வந்து இலங்கைக்கு 31ஆம் தேதி 1ஆம் தேதி வாக்கில் மழையை கொடுத்து 2ஆம் தேதிக்கு அதே இடத்துல நீடிக்குது. அதாவது கீழே அதே நேரத்தில் இந்திய பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் ஒரு எதிர்பக்க நிகழ்வு ஒன்று இதற்கு வலு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த சிஸ்டத்தோடைய நகர்வுகளை வைத்து இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு தான் நல்ல மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு 3 to 4 தினங்களுக்குள்ள அதை நம்ம உறுதி செய்து கொள்ளலாம்.
தற்போதைக்கு இந்த மழை பொறுத்தவரையில இன்று மதியம், பிற்பகல், மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் பகுதியில் பரவலாக மழை இருக்கும். நாளை காலை 8 மணிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும். நாளை அதிகாலையிலிருந்தே பரவலாக மழை இருக்கும். நாளை தீவிரமாக தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். இந்த சுற்று மழை பொழிவு நாளையோடு 26 முதல் 27ஆம் தேதியோடு நிறைவடையும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த சுற்று மழை பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்கள்ல தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதை பற்றியான அடுத்த கட்ட அறிக்கைகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.